வணங்குகிறோம், இஸ்லாமிய கடவுளை வணங்குகிறோம், கிறிஸ்துவ கடவுளையும் வணங்குகிறோம். இயற்கையை வணங்காத காரணத்தால் வரலாறு இதுவரை கண்டிராத அளவுக்கு இயற்கை வளங்களும் பல்லுயிர்களும் மறைந்து கொண்டே வருகின்றன. நிலம், நீர், காற்று, ஆகாயம் என அனைத்தும் பாதிப்படைந்து அது பூமியை அழிவின் விளிம்புக்கு தள்ளியுள்ளன. இயற்கை மீதான இந்த கொடூர செயலுக்கு மனிதனின் இரக்கமற்ற சுயநலமிக்க செயல்பாடு காரணமாகும். மனிதன் தன் வசதிக்காகவும் தேவைக்காகவும் இயற்கை மீதான இந்த கொடூர காயங்கள் காலப்போக்கில் இருந்தாலும் இன்று அவனுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மனித இனம் அழிவை எதிர்கொள்ளும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எந்த ஓர் தனி மனிதனையும் குறை கூறவில்லை, எந்த ஓர் அரசையும் குறை கூறவில்லை. உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை அனைவரும் ஒன்றுபட்டால் இந்த அழிவை கட்டுப்படுத்தலாம். யார் எக்கேடு கேட்டாலும் எனக்கென்ன, என் வேலை எப்பொழுதும் போல் தொடரும் என்று நினைத்தால் எதிர்கால சந்ததியினர் பூமியில் வாழ இடம் இருக்காது. அதற்காக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு கனவு கண்டார். 2020ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வல்லரசாகும் என்று மட்டும் அவர் கனவு காணவில்லை. பசுமை இந்தியாவாகவும் தூய்மை இந்தியாவாகவும் மாறும் என்றுதான் அவர் கனவு கண்டார். அந்த கனவை நிறைவேற்ற வேண்டியது இங்குள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். ஆனால் அந்த கனவு கனவாகவே போனது வேறு விஷயம். அந்த கனவை தற்பொழுதாவது நிறைவேற்றுவோம். ஒருவர் குறைந்தது 10 மரங்களையாவது நட வேண்டும் என்று அவர் கூறினார். ஒருவருக்கு உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை ஆகிய 3ம் அவசியம்தான். ஆனால் அதற்கும் மேலாக சுவாசிக்க தூய்மையான காற்று அவசியம். சுற்றுப்புற தூய்மைக்காக பசுமை இந்தியா திட்டம் என்று ஒரு நாள் தேர் கூட்டினார்களே, அவர்களால் இந்தியாவை தூய்மைப்படுத்த முடியுமா? முடியாது. இந்த நாடு எப்பொழுது மாறும்? அந்த சக்தி யார் கையில் உள்ளது? எல்லாம் இந்திய இளைஞர்களும் மாணவர் கையில் தான் உள்ளது. எப்படி ஜல்லிக்கட்டுக்கோர் பிரச்சனை வந்தபோது மெரினாவில் இறங்கி போராட்டம் செய்து வெற்றி கண்டார்களோ, அவ்வாறு இந்தியாவை மாற்றும் ஒரே சக்தி இந்திய மாணவர்களும் இளைஞர்கள் கையில் தான் உள்ளது. பாருங்கள் இளைஞர்களே, மாணவர்களே, ஒன்று சேர்ந்து இந்தியாவை பசுமை இந்தியாவாகவும் தூய்மை இந்தியாவாகவும் மாற்றுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சபிதா. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தூய்மை மற்றும் பசுமை இந்தியா. நம் நாட்டின் முன்னேற்றம் நிலையாகவும் தூய்மையாகவும் தொடர்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்களில் ஒன்றுதான் தூய்மை இந்தியா திட்டம். மக்களில் பலர் தூய்மையாக இல்லாததால் தொற்று நோய்க்கு ஆளாகிறார்கள். விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதால் நம்மை சுற்றியுள்ள பகுதிகள் அசுத்தமாகி நோய்க்கிருமிகள் உருவாகி நம்மை பாதிக்கிறது. நாம் செய்ய வேண்டிய கடமைகள்: சுற்றுப்புறச் சூழலில் தூய்மையாக இருக்க வேண்டும். மரங்களை வெட்டாமல் இருக்க வேண்டும். நாம் மரங்களை வெட்டுவதால் மழை பொழிவு குறைகிறது. அதனால் மரங்களை வெட்டாமல் அனைவரும் வீட்டிற்கு ஓர் மரம் வளர்க்க வேண்டும். குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்ய வேண்டும். மட்கும் குப்பை, மட்கா குப்பை என பிரித்து தனித்தனியாக குப்பை தொட்டியில் போட வேண்டும். மாறாக அதனை எரித்தால் எரியும் போது வரும் புகையினால் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழும். அதனால் நாம் குப்பைகளை எரிக்கக்கூடாது. நாகரிகம் என்னும் பெயரில் துணிப்பைகளை தவிர்த்து நாம் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம். இவை நெடுநாட்களுக்கு அழியாமல் மழைநீரை மண்ணிற்குள் ஊடுருவி செல்ல விடாமல் தடுக்கிறது. அதனால் நாம் நெகிழி பைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மழைநீர் நம் உயிர்நீர் என்பதால் மழைநீரை சேமிக்க மழைநீர் சேமிப்பு தொட்டி என்று ஒன்று அமைத்து மழைநீரை சேமிக்க வேண்டும். நகரமயமாக்குதல் என்னும் பெயரில் மரங்கள் வெட்டப்பட்டதன் காரணமாக பூமி வெப்பமயமாதல் போன்ற பாதகமான செயல்கள் நடைபெறுகின்றன. நம் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சுத்தம் என்பது சுதந்திரத்தை விட முக்கியம் என்றார். நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாத்மா காந்தியின் 145வது பிறந்த நாளில் தூய்மை பாரதம் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார். நம் நாட்டில் மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இவர்கள் சமுதாயத்தில் ஓர் முக்கிய அங்கமாவார்கள். சுத்தமாக இருப்பது ஓர் ஒழுக்க பண்பு. அவர்கள் கற்கும் பாடம் ஓர் தூய்மையான வளமான இந்தியாவை உருவாக்க துணை நிற்கும். இந்த ஒரு மாபெரும் தூய்மை திட்டத்தை நாமும் மேற்கொண்டு தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பசுமையான இந்தியாவை உருவாக்குவோம். வாழ்க பாரதம், வளர்க தூய்மை இந்தியா. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். தூய்மை மற்றும் பசுமை இந்தியா 2019ஆம் ஆண்டு காந்தியடிகளின் 150வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் தூய்மை இந்தியா இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இது இந்தியா இயக்கம் என்றும் அவர் கூறினார். இந்தியா தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்ற மகாத்மா காந்தி கனவு உண்மையாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பசுமை இந்தியா இந்த இயக்கத்தின் நோக்கமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை ஊக்குவித்தலாகும். பாரத பிரதமரின் பசுமை இந்திய இயக்கத்தில் 6 மில்லியன் ஹெக்டேரில் மரக்கன்றுகளை நட்டு காடுகளை உருவாக்குதல் மற்றும் 23% 33% பிரிவுக்கு வனங்களை கொண்டு வருதல் ஆகியன இந்த இயக்கத்தின் முக்கிய பணிகளாக உள்ளன. இப்பணியானது அழிந்த காடுகளில் மாநில வனத்துறை உருவாக்கியுள்ள வனக்குழுக்களின் ஒத்துழைப்புடன் செய்யப்படும். இந்த வனக்குழுக்கள் நேரடி செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். உலக சுற்றுச்சூழல் மாசுபடுவதை பற்றி உலக அளவில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கவும் ஐநா சபை ஒவ்வொரு ஜூன் மாதம் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழலின் மாசுக்களின் வகைகள்: காற்று மூலம் மாசுபடுது, நீர் மூலம் மாசுபடுது, நிலம் மூலம் மாசுபடுது, ஒளி மூலம் மாசுபடுது. காற்று மாசுபடுவது எப்படின்னு காரணங்கள்: தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் புகை மற்றும் கழிவுகள், வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, குப்பை போன்ற கழிவுப் பொருட்களையும் எண்ணெய்களையும் எரிப்பதனால் வெளிவரும் புகை. தவிர்க்கும் முறைகள்: இயந்திரங்களையும் வாகனங்களையும் முறையாக பராமரித்தல், மாற்றுக் கருவிகள் மற்றும் புதிய செயல்முறைகளை கண்டுபிடித்து பயன்படுத்துதல், குறைந்த தூரங்களுக்கு நடந்து போதல் அல்லது மிதிவண்டிகளை பயன்படுத்தல், காரியமற்ற எரிபொருளை உபயோகித்தல், எரிவாயு மற்றும் மின்கலம் மூலம் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்தல், வீட்டு கழிவுப் பொருட்களை வகைபிரித்து மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல், தேவையற்ற பொருட்களை எரிப்பது தவிர்க்க மரம் வளர்த்தல். நீர் மூலம் மாசுபடுதல்: தொழிற்சாலை கழிவு, நகர கழிவு. அது தவிர்க்கும் முறைகள்: தொழிற்சாலை மற்றும் நகர கழிவுகளை சுத்திகரிக்கும் மறுபயன்பாட்டிற்கு உட்படுத்த வேண்டும். கழிவுகளை குறைக்கும் வழிமுறைகளை கண்டுபிடித்தல் வேண்டும். ரசாயன பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்தல். பாதிப்புகள்: இதனால் இந்தியாவுக்கு எப்படி என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, உலக வெப்பநிலை அதிகரித்தல், புவிச்சீடு குளோபல் வார்மிங் ஏற்படுது, பனிக்கட்டி உருகுதல், அதன் மூலம் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு, கடல் மட்டம் உயருதல் போன்றவை. மலைவளம் மற்றும் மண்வளம் குறைதல், தோல் நோய்கள், நுரையீரல் மற்றும் பல நோய்கள் ஏற்படுது, குடிநீர், உணவுப் பொருட்களின் நச்சுத்தன்மை, கால்நடை மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுது, எக்ஸெட்ரா. இன்று உலகில் வாழும் ஒவ்வொரு தனிமனிதனுக்கு சுற்றுச்சூழல் மாசுபடுவதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளது. எனவே இது போன்ற தினங்களிலாவது இது பற்றி சிந்தித்து நம்மால் இயன்ற காரியங்களை செய்தல் வேண்டும். நன்றி. வணக்கம். இன்று நாம் தூய்மை இந்தியா பற்றி பேசப் போகிறோம். தூய்மையான இந்தியாவை உருவாக்குதல். எத்தனையோ வளம் நிறைந்த இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அமைப்பில் பல தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது. இம்முன்னேற்றமானது நிலையாகவும் தூய்மையாகவும் தொடர்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஐந்தாண்டு திட்டங்கள் பலவற்றை அரசுகள் தீட்டி செயல்படுத்துகின்றது. அவற்றில் ஒன்றுதான் தூய்மை இந்தியா திட்டம். தூய்மை இல்லாமை: மக்களில் பலர் வசதியாக இருந்தாலும் தூய்மையாக இல்லாததால் தொற்று நோய்களுக்கு ஆட்படுகின்றனர். அதனால் பொது இடங்களில் புகைப்பிடித்தல், குப்பைகளை கண்ட இடங்களில் போடுதல், கண்ட இடங்களில் எச்சில் துப்புதல், கழிப்பறை செலுத்துதல் போன்ற விரும்பத்தக்காத செயல்களில் ஈடுபடுவதால் நம்மை சுற்றியுள்ள பகுதி அசுத்தமாக அமைந்து அதனால் நோய்க்கிருமிகள் உருவாகி மக்களை பாதிக்கின்றன. நோக்கம்: தேசத்தையும் மகாத்மா காந்தியின் திட்டமான தூய்மை இந்தியா என்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு தூய்மை பாரதம் என்ற பொது இடங்களை தூய்மை செய்யும் செயல் திட்டத்தை பாரத பிரதமர் நாடு முழுவதும் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், அரசு அலுவலகங்களிலும், தன்னார்வ தொட்டு நிறுவனங்களிலும், வீடுகளிலும், காடுகளிலும், தெருக்களிலும், பொது இடங்களிலும் அனைத்து மக்களும் தாமே இத்திட்டத்தை செயல்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். அதன் விரிவாக்கமாக கிராமப்புற வீடுகளில் கழிவறை, கிராமத்திற்கான பொது கழிவறை, நகர்ப்புறங்களில் கழிப்பறைகள், பள்ளி கல்லூரிகள் கழிப்பறைகள், பெண்களுக்கான தூய்மை பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டியது கடமையாகும். செய்ய வேண்டிய கடமைகள்: நாம் வசிக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் சுத்தமாக வாழ வழிவகை செய்தல், விலங்கினங்களை துன்புறுத்தாத
கடத்தாமலும் அதை இறைச்சிக்காக பயன்படுத்தாமலும் இருக்க நாம் அனைவரும் முன்வர வேண்டும். காடுகளில் மரத்தையும் விலங்கினங்களையும் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும். வீடுகளில் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் கழிவுகளை அழிக்க நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும். மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்க வீட்டுக்கு ஒரு நீர்த்தொட்டி அமைக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும். மாடி தோட்டங்கள் அமைக்க வேண்டும். Hi, I am Bhagini, studying in 11th standard in Government Girls' Higher Secondary School, Tiruchengood. India needs Swachh Bharat Abhiyan. India is in dire need of cleanliness drive like Swachh Bharat Abhiyan to eradicate dirtiness. It is important for the all-over development of citizens in terms of health and well-being. As the majority of the population of India lives in rural areas, it is a big problem. Generally, in these areas, people do not have proper toilet facilities. They go out in the fields or road to excrete. This practice creates a lot of hygienic problems for the citizens. Therefore, this Clean India mission can be a great help in enhancing the living conditions of these people. In the other words, Swachh Bharat Abhiyan will help in proper waste management as well. When we will dispose waste properly and recycle waste, it develops a country. As its main focus in rural area, the quality of life of the rural citizens will be enhanced through it. Most importantly, it enhances the public health through its objectives. India is one of the dirtiest country in the world, and this mission can change the scenario. Therefore, India needs a cleanliness drive like Swachh Bharat Abhiyan to achieve this. In short, Swachh Bharat Abhiyan is a great start to make India cleaner and greener. If all the citizens could come together and participate in this drive, India will soon flourish. Moreover, when the hygienic conditions of India will improve, all of us will benefit equally. India will have more tourists visiting it every year and will create a happy and clean environment for the citizens. Thank you. This is Haras Harshika, studying in grade 11 from Green Park International. My topic is My Clean and Green India. Cleanliness is very important, whether it is out home, workplace or public places. It is one of the most and very basic needs of civilized lifestyle. Mahatma Gandhi, the father of our nation, gave the mantra, cleanliness is the godliness. And our Honorable Prime Minister Narendra Modi launched the Swachh Bharat mission inspired by Mahatma Gandhi ji. It is a main logo that is made by Narendra Modi in our country. Mahatma Gandhi said sanitation is more important than independence. Mahatma Gandhi dwelt on cleanliness and good habits and good health. Mahatma Gandhi, after independence, went to many states, towns and cities and villages talking about the goodness of cleanliness and bringing awareness among the people about the cleanliness and their good health that is dependent on it. Swachh Bharat Abhiyan is one of the most popular and significant missions in the history of India. This campaign was introduced by the Prime Minister Narendra Modi and was launched on 2nd October 2014 to honor Mahatma Gandhi's vision of a clean country. Here, for this, Prime Minister of India, that is Narendra Modi, received the award of Global Goalkeeper from the Gates Foundation. And initially, this Swachh Bharat Abhiyan campaign was run on a national level in all the towns, rural and urban areas. This is not such an easy thing to spread this everywhere, that is each and every corner of the country. And Swachh Bharat Abhiyan is not something that happened overnight. It is a big country and improving her requires meticulous planning. Before Swachh Bharat mission, the two previous cleanliness missions in India paved the path for the most successful cleanliness drive of 2014 and 2019. The camp was conceived in conference organized by UNICEF and the Indian Institute of Technology in March 2014. Later that year, on the birthday of Father of our Nation, Mahatma Gandhi, the Swachh Bharat mission was flagged off. It was a daunting project that required the construction of 19 million toilets across the country. The seriousness of the mission can be judged when we see that government earmarked 1.96 crores rupees for this project.
Sustainable Developmental Goals was set up by the United Nations in 2015. Its main objective is to make our universe clean and neat in a way that it will be suitable for the human's existence. In this, India also took a stake. And this small step would lead to a big change. And it would make our country completely clean and neat. My Green India. It is dependent upon the nature and the people who ruin it. Now, in the recent crisis, the deforestation is done twice the afforestation. It is our duty to grow the trees and stop cutting the trees for our sophistication. Now, I have some measures to reduce complete world becoming a big garbage and making our India too much clean. So, I have some of the measures to do that. First, sort your garbage. Sorting garbage seems like a mundane task, tedious task. Well, it's one of the most effective way of controlling the garbage disposal crises of the world. Sort them into two categories. First, biodegradable and non-biodegradable. How simple is that? Once you start implementing that, encourage your neighbors to do the same. You will see a drastic change in the environment. And my next suggestion is to reuse, recycle and reduce. Reuse, recycle are those magic mantras in creating cleaner surroundings. If there is something that you don't want, then find another way of using it and use the things again and again, so that we'll be using lots and lots of energy again and again and reduce our environment becoming unclean. Now, today, the cleanliness is very important. In this present situation, we have to use sanitizer and all those things to make ourselves clean, and personal hygiene is very, very important. We see many of the people are dying because of lack of hygiene. This corona needs too much of hygiene that it should not be spread from people to people. On those days, people used to wash their hands before going into the house. Days gone, and now it's the time for the same to be done again. At last, coming to the challenges faced by our India, although the Swachh Bharat mission has achieved phenomenal success, there are certain things that still need to be done. The Indian government did a great job by building lakhs of toilets. However, the need of the hour is to change the mentality of the Indians. Despite having toilets at home, many find it beneficial to defecate in the open. They do not want to spoil in their supposed sanctity of their houses by defecting inside the house in the toilet. These people need to remember that outer world is nothing but the extension of their houses only. The earth is their home, and it is the duty of the people to make the planet beautiful. And I thank everyone who provided this wonderful opportunity for me to give this speech about my clean and green India. Thank you, everyone. Good morning, everyone. I am S. Ilan Kavi. I am studying 10th standard in Kalaimagal Metric Higher Secondary School, Belikuchi. Friends, do you know which is the world's cleanest and greenest country? Yes, according to 2021, Denmark is the world's cleanest and greenest country. I am very grateful for this opportunity to speak on such an important topic like clean and green India. Cleanliness is next to godliness. This proverb very clearly conveys the significance of cleanliness in our life. If we maintain cleanliness, we are very close to God, as it makes our surroundings livable by minimizing the threats of harmful bacteria in health. A clean surrounding is not only a must for a healthy life, but also a treat of our eyes also. The best way to begin the cleanliness drive is your own living space. Remember, a lot candle can light other unit candles. Similarly, people who keep themselves and their surroundings clean can help other people to achieve cleanliness objectives. So let the cleanliness begin at your own home. If each one starts maintaining cleanliness, the entire nation will automatically become clean. And also, our Honorable Prime Minister Mr. Narendra Modi started Swachh Bharat Abhiyan on the birth anniversary of Mahatma Gandhi. That is 2nd October in the year 2014, and it is one of the most awarded projects he has started. The main aim of this campaign, the drive was to make every region of India free of open defecation. Furthermore, this campaign main objective is to encourage the habit of cleanliness and maintenance of hygiene at all public and private places, whether it is road, streets, office, home or public infrastructure across the country. Moreover, the best side of this campaign is to lay stress on cleanliness and the building toilets in all schools, colleges along with public places.
One of the blunt alterations that I am sure that everyone understands is the level of cleanliness between India and the other Western nations. The next step after maintaining cleanliness is preserving the greenery. For the horrors, conserving and preserving the environmental beauty and purity of the surroundings. The waste generated as human was posing a threat before humankind. The forest reserves of our country are depicting like a hairline of a balding man. Should our country want to lose its beauty and balance in nature? If we want our country to be a rich hub of different kinds of flora and fauna, we need to maintain it green and strive for afforestation. So my humble request to the audience to plant at least one tree in our life. Many conservationists are doing their bit to save the endangered species. Hence, it is the duty of each one of us to work together awareness and then materialize what is need for the undisturbed and extents of our nation. Mahatma Gandhi never compromised on cleanliness. He gave us freedom. We should give him a clean India. I would like to conclude my speech that the audience and each one of us plays an important role in making our country clean and green. Cleanliness is an emblem of purity mind. Thank you. Jai Hind. Cleanliness is very important whether it is our home, workplaces or public places. A modest good morning to everyone. This is one of the very basic needs of a civilized lifestyle. Mahatma Gandhi, the father of our nation, gave the mantra cleanliness is godliness, and the Honorable Prime Minister Mr. Narendra Modi launched the mission Clean and Green India inspired by Mahatma Gandhi. The Clean and Green India refers a logo that pays a tribute to Mahatma Gandhi. Our government is doing every bit to make sure that our country becomes more cleaner and more hygienic by passing every day. And as responsible citizens, it is our duty to make sure that we do our bit to help with this noble mission. The cleanliness in public places not only improves the standard of our living countrymen, and also it gives a very positive image about India to the tourists that visit us from foreign countries. The cleanliness of our surroundings is our responsibility. Not only when it comes to our houses, but also it comes to public places like parks, tourist attractions and public toilets. A clean lifestyle doesn't always mean the removal of dirt from our surroundings. It also means we should be more organized in our life. Organizing of our belongings to our time and our thoughts can largely help in leading a happy and comfortable life. The waste disposal method was changed for the entire country after the Clean and Green India mission was launched, and it is very important that the citizens of our country are aware of the correct methods of waste disposal. The waste disposal system allows us to separate the waste into different categories so that the street workers can easily dispose of or recycle the waste. We have our government to thank for this revolutionary change in mindset and for the betterment of the country. Trees are essential for life on earth. They inspire and wonder special places we need to relax, and importantly, they supply oxygen we need to survive. Nowadays, few people are growing trees. That is a nice thing, but in another way, we are destroying the trees. Not only the trees, rivers, lakes, ponds, like all the natural resources. If this thing continues, it leads to bioxygen to survive in future. Forests cover 31% of global land area. Now, I'm not saying that grow trees and plants and make the 31% as 100%. At least, we have to grow trees and make the 31% as 50%. According to CNN, 30th July 2019, Ethiopia planted more than 353 million trees within 12 hours. The project was called Green Legacy. It is a world record. With better awareness of the waste disposal, everyone can be a valuable part of the vision of Clean and Green India. Thank you.
அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுயசார்பு இந்தியா. சுயசார்பு இந்தியா திட்டத்திற்காக நோக்கம் இன்டென்ட், சேர்த்தல், இன்க்ளூஷன், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், உள்கட்டமைப்பு, அடிப்படை வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் புதுமை, இனோவேஷன் உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டுள்ளோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அறிவித்துள்ள இந்திய சுயசார்பு திட்டத்துக்கு மத்திய அமைச்சகம் மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இந்தியாவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும். கொரோனா வைரஸ் பாதிப்பால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா விரைவில் மீண்டும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையும். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் ஏழை மக்கள், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குவதற்காக ரூபாய் 53,000 கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவை நம்பகமான, திறன்மிக்க, ஆற்றல் வாய்ந்த, வலிமை மிக்க நாடாக சர்வதேச நாடுகள் பார்த்து வருகின்றன. விண்வெளி, அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்புக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த துறைகளில் புதுவிதமான வேலைவாய்ப்புகள் உருவாகும். கொரோனா வைரஸ் காலத்திலும் இந்திய நிறுவனங்களில் சிறந்த செயல்பாட்டால் இந்தியாவை நோக்கி உலக நாடுகளின் பார்வை திரும்பியுள்ளது. சுயசார்பு இந்தியா என்பதில் இந்தியாவை தனிமைப்படுத்துவது என்று பொருள் கொள்ளாமல் போர்த்திறன் சார்ந்த துறைகளில் சுயமாக தன்னிறைவு அடைவது என்ற நோக்கத்திலேயே இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு பணம்தான் தேவை, கடன் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கொரோனா காரணமாக கொண்டு வரப்பட்டுள்ள ஊரடங்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளது. இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 20 லட்சம் கோடி மதிப்பிலான சுயசார்பு இந்தியா என்ற பெயரில் பொருளாதார அறிவிப்பை வெளியிட்டார். கொரோனா வைரஸ் பேரிடரால் ஏழைகளும் தொழிலாளர் வர்த்தகத்தினரும் அனுபவித்து வரும் வேதனைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று பிரதமர் மோடி வேதனையுடன் கூறியுள்ளார். இது தொடர்பாக மன் கி பாத் வான்வெளி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கொரோனாவுக்கு எதிரான போரை மிகவும் வலுவுடன் இந்திய மக்கள் போராடி வருகின்றனர். மக்களின் ஒத்துழைப்பே கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் வெற்றி பெற முக்கிய காரணம். தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிவதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கட்டாயம் வீட்டில் இருங்கள் என்றால் கட்டுக்கடங்காமல் தெருவில் இருக்கிறீர்கள். அங்கேயே வீட்டில் இருங்கள் என்றால் அங்காடிக்கு செல்கிறோம் என்கிறீர்கள். கடைபிடியுங்கள் கட்டுப்பாடுகளை என்றால் கடைக்கு போகிறேன் என்று கிளம்புகிறீர்கள். ஊரடங்கை கடைபிடியுங்கள் என்றால் ஊருக்கு போகிறேன் அவசியம் என்கிறீர்கள். முகக்கவசம் அணியுங்கள் என்றால் மூச்சு முட்டுகிறது முடியாதென்கிறீர்கள். சமூக இடைவெளி வேண்டும் என்றால் சங்கடம் இடையில் இது எதற்கு என்கிறீர்கள். கை கழுவுங்கள் அடிக்கடி என்றால் கை கழுவுகிறீர்கள். வேண்டுகோளை கொரோனா கேட்கிறது. அடங்காமல் நீங்கள் இருந்துவிட்டு அடங்கவில்லை நான் என கூறுவது சரியா? எனவே அடிபணிவோம் அவசிய கட்டளைகளுக்கு, அடுத்து விரட்டுவோம் கொரோனாவை என முடிவெடுங்கள். முடித்து வையுங்கள் கொரோனாவின் விபரீத விளையாட்டை. சுயசார்பு இந்தியாவாக மாற இறக்குமதியாகவும் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் நிலை வர வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாம் வளம் பெற வேண்டிய அவசியமில்லை. நமது நாட்டின் வளங்களே நம்மை வல்லரசாக்கும். நன்றி, வணக்கம்.